ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரோல் வீடியோஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே டீம் வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. இதை பற்றி ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் நியூஸ் வந்துருக்குது. நம்ம அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐபிஎல்ல வந்து இவர் வந்து 13 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. தோனியோட கம்மி தான் பைசா. இவரை வந்து 13 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஃபைதான் வச்சு செஞ்சு விட்டாங்க இவரை. அதுதான் வந்து சிஎஸ்கே ஓனர் வந்து ஒரு வருவீங்களாடா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அழுவாத வைத்தியக்கார பையன். ஒரு சீசன் போனா அடுத்த சீசன் பாத்துக்குவான். உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே ஓவர் ஆட்றானே. ஏய் ப்ளீஸ்டா, ஒரு 2 எடுத்தா எப்படி நம்ம பண்ண முடியும்? தாங்க முடியலையே. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க. எவ்வளவுதான் அடி வாங்குறது? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி படுங்களா நீ எவனா? டேய் படுங்களா நீ எவனா? அடிச்சுக்கடா அப்போனன்ட்டு 150 தாண்டா எங்களுக்கு டார்கெட். பவுலிங்ல எடுக்க மாட்டோம் விக்கெட், பேட்டிங்ல காட்ட மாட்டோம் இன்டென்ட். இந்த சீசன் அப்படி ஆகி போச்சு. அதுக்கு அப்படியா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காச்சு எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஐயா அதுக்கு மூக்குல பஞ்சொட்டி உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? நீயா ஆமாடா. நல்லா ஜெயிச்சா கண்டுக்கிடுவீங்க, ஆனா தோத்தா கண்டுக்கிடவே மாட்டாங்க. ரொம்ப ஓவரா அதெல்லாம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய பிளேயரு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. டேய் கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீ வளர்ந்து வர வரைக்கும் பெரியவர் இருப்பாரு. இல்ல அவன் போயிட்டா இவன் போயிட்டா நீங்க ஒழுங்கா விளையாடாம விட்டுறாதீல. ஊரு ஃபுல்லா இளவு இழுத்து வச்சிருக்கோம்ல, வன்மத்தை கக்க ரெடியா இருக்கானு. இளவு இழுத்தா என்ன, இழுக்காட்டா என்ன? கேமராமேன் ரியாக்ஷனை பாருங்க. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் எவ்வளவு பண்ணிட்டு இப்படி பண்றீங்க? என்ன பாவம் பண்ணீங்களோ இப்படி நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ குமாரு, குமாரு துணி தோண்டி வச்சிருக்காங்கப்பா. எதுக்குன்னா இந்த மேட்ச் ஆனா இது கேவலமான மேட்ச்னே. 100 ரன் எடுக்கறாங்க ப்ரோ. விடுங்க ப்ரோ. ஏய் ஆர்சிபி, ஏதோ இந்த சீசன்ல கொஞ்சம் மேல வந்துட்டீங்க. ஓவரா பண்ணாதீங்கடா. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. பிச்சு இந்த பக்கம் ஈசால கப்பு நம்து எங்க கிடைக்கும் நம்மளுக்கு கப்பு? அதெல்லாம் முடிச்சுட்டாங்களே. உழுகாதப்பா, புரட்டிடுவாங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஓ மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய் மானத்தை பத்தி நீ பேசாத. என்னப்பா வாங்க போம்மா. என்னடா பாச்சு எல்லாம் பண்றீங்கடா. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அத நம்புனா நம்பு. உண்மைதானே? புது கேப்டனா போட்டதுக்கா தோனியே அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். போடா கொய்யானா? ஏய் நான் கொய்யாலடா, இப்ப நீதான்டா கொய்யா. அப்பம் பச்சை கேட்கல. இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற. இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து ஒரு பிராப்தம் தான் போகுது. அதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க வேண்டாம். எங்க போய் தொலைக்கும். நான் பெருசா மதிக்கிற சொத்தை உள்ள இருக்கும் போது 4 பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க சீனியர்? உங்கள நம்பிட்டு இருக்க சீனியர். அட்டைய கலப்புங்க. ஒரு நல்ல டீமுக்கு அழகா நான் தெரியுமாடா. கடைசி வரைக்கும் கடைசி பேட்ஸ்மேனை களத்துல இறங்க விடாம பாத்துக்கிறதா.
எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு. ஆனாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு இன்னும் முடிந்துவிடவில்லை என புள்ளிகள் பட்டியலும் காலகட்டமும் சொல்கிறது. தற்போதுள்ள புள்ளிகள் பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருக்கும் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க வேண்டும். இதில் சென்னை அணியுடனான போட்டியில் மட்டும் பெங்களூரு, மும்பை, பஞ்சாப், லக்னோ அணிகள் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க வேண்டும். வெற்றிகள் மட்டும் பெற்றால் போதாது, அதிக ரன் ரேட்டுடன் கூடிய வெற்றிகளை சென்னை அணி ஈட்ட வேண்டும். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே ஏய் என்ன பண்ற? டேய் தீபக் சாகரே பேட் கீட்டு போட வந்து பின்னாடி போடா. எல்லாம் ரொம்ப நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். பதிலானா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்கே விடாடா. கடைசியில் சொன்னி 28 மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஆர்சிபி உங்களை வச்சுக்கிறேன்டா அடுத்த சீசன்ல. என்ன சுத்தி மரமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுதான் சிஎஸ்கேவோட பவர் பிளே. நம்ம வாழ்க்கை ரொம்ப ஓவராடே. ஒருத்தன் தான் மாட்டிட்டான், அவனதான் செய்யணும், அவனதான் நோண்டணும், அவனதான் கலாய்க்கணும், அவனதான் கட்டுப்பா இருக்குங்க. சூரியவம்சி பாருங்க வச்சு செஞ்சு விட்டாப்ல ஒரு மேட்ச்ல. சின்ன பையன் தான். சரி விடு விடு, நம்ம அடுத்த ஐபிஎல்ல பாத்துக்கலாம். அவமானமா இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கி போட்டீங்கடா டேய். வர்றேன்டா டேய். காலடா இவரெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும் என்ன அப்படியே அடிப்பாரு இன்னொரு. பண்றீங்க நெக்ஸ்ட் ஐபிஎல் ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பை. எனக்கு எண்டே கிடையாதுடா. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.